நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் ஆக்டர், சிங்கர், டான்ஸரான ஹர்ஷவர்தனை பற்றி எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஹர்ஷவை ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிங்கர் ஹர்ஷவர்தனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் ரீசெண்டாக ஜீ தமிழில் ஒளிபரப்பான சரிகமபா சீனியர் சீசன் 3ல் வந்து சூப்பராகவே கலக்கிட்டார். அதுவும் சிவானி நவீன் கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணதை பார்த்துட்டு செமையாக இருந்துச்சுல அப்படின்லாம் பல பேரும் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் 2 கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அதை பற்றி கேர் பண்ணாமல் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை அடுத்தடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஹர்ஷவர்தனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறமா இப்போது சின்னத்திரையில் பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவருடைய கெரியரில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காரு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவர் நிறைய கான்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய சொந்த முயற்சியில் எப்படியாவது மேலே வரணும்னு நினச்சி தான் இந்த நிறைய கான்சர்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிடையாதுங்க, மலேசியாவில் தான் வாழ்ந்துட்டு வராராம். மலேசியா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா அங்கே நிறைய மழை பெய்யுமாம். அதே மாதிரி அங்கே தான் அவருடைய முதல் கான்சர்ட்டும் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக வந்து அவர் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் டான்ஸர். ஸோ அந்த ஒரு கான்சர்ட் அவருடைய கெரியரையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்தளவுக்கு மலேசியா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. ஸோ மலேசியாவில் இருக்கும் போதே அவர் மலேசியன் லாங்குவேஜ் கூட கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு மலேசியன் லாங்குவேஜில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் தெரியுமா, அதுவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க. பிஎஸ்சி விஸ்காம் தான் இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2019 பாஸ்ட் அவுட். இவர் 1998 பிறந்திருக்காரு. இப்போ 26 வயசு ஆகுதுங்க. இவர் பார்த்திங்கன்னா காலேஜுக்கெலாம் சரியாக போனதே கிடையாதாம். சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுலேயே கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்காரு. இருந்தாலும் காலேஜுக்கு போகாமலே சர்டிஃபிகேட் வாங்கிட்டாராம். அதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸாம்ஸை கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணிடுவாராம். இவரை நிறைய பேர் குட்டி தளபதி அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து சமீப காலமாக தளபதி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இவரை அவருடைய சாயல் பார்க்க முடியுது. இவரை அவருடைய சாயலில் பார்க்க முடியுதுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் டான்ஸாக இருக்கட்டும், மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இவருடைய ரசிகர்களும் சொல்கிறாங்க, தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சொல்கிறாங்க. குறிப்பாக 90s தளபதி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க, நான் எங்கெங்க 90s மாதிரி இருக்கேன், 2K தளபதி மாதிரி இல்லை, பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு இவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையை சொல்லப்போனால் இவர்கிட்ட கொஞ்சம் அவருடைய மேனரிசம் இருக்குது. நல்ல ஒரு ஃபன்னான பர்சன் இவர். எப்படி தளபதி விஜய் அவர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரோ, அவரோட இன்னொரு பக்கம் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அது நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், இப்போ அவர் மேடையில் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர்கிட்ட இன்னொரு சைடும் இருக்குன்றதை அழகாகவே காட்டுது. அதே மாதிரி தான் இவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹம்புளான பர்சன். ரொம்பவே வந்து எல்லார்கிட்டையும் கைண்டாக நடந்துப்பார். ஆனால் இவரும் ஒரு நாட்டி பாய் தாங்க. அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய முயற்சியால் மேலே வரணும்னு துடிக்கிற ஒரு யங்கான பையன் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. தளபதியோடைய வெறித்தனமான வெறியனாக இவருக்கு இருந்துட்டு வராரு. அதனால தான் தளபதி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அது இவருடைய திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைச்ச ஒரு வெற்றினே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இவர் நினச்சிருந்தா அப்போவே சின்ன வயசுலேயே அவங்க அப்பா நினச்சிருந்தாலும் வாய்ப்புகளை தேடி வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பழக்கம் இருக்கான். என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாய்ப்பே இல்லாமல் இருந்தாலும் சரி, இவர் எந்த இடத்துலையும் போய் வாய்ப்பு கேட்டு நிற்கவே மாட்டாராம். அதே மாதிரி தன்னுடைய பையனுக்கும் வாய்ப்பு கேட்டு போய் நிற்க மாட்டாராம். வர வாய்ப்பையும் விட மாட்டாங்களாம், நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிட்டு வராரு ஹர்ஷா. ஸோ ஹர்ஷாவுடைய அப்பா வித்யாசாகர் அப்படின்ட்டு தான் ஃப்யூச்சரில் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இவர் தன்னைத்தானே உயர்த்திக்கணும் அப்படின்ட்டு 40 வருஷ உழைப்பில் இருந்த வித்யாசாகர் அவர்களையும் தாண்டி ஹர்ஷாவுடைய அப்பா அப்படின்னு இப்போ சொல்ல வைக்கலனா கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது எல்லாருடைய வாயிலிருந்தும் வரும் அப்படின்ட்டு இவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. ஒரு மேடையில் தான் இவர் என்ன புள்ள செஞ்சேன் நீ பாவி பையன் நெஞ்சேன்ட்டு இவங்க அப்பாவுடைய மியூசிக்கில் வந்த இந்த ஒரு பாடலை ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக பாடியிருப்பார். அப்போ தான் ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் பாடுறது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சூப்பராகவே ஆடி காமிச்சிருப்பார். சிங்கர் பூஜா அண்ட் ஹர்ஷா இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் சுஜாதா அம்மா பாடின தாமரை பூவுக்கும் அப்படின்ற பாடல் இவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போவில் அல்டிமேட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பாடல் ரொம்பவே வைரல் ஆச்சு. அழகூரில் பூத்தவளே அப்படின்ற கான்செர்ட்டில் ஷிவாங்கி கூட க்யூட்டான மொமெண்ட் நடந்தது. அதில் ஸ்ருதி தப்பாக பாடினதுனால எங்கள் அப்பா பேரை கெடுக்க விரும்பலை, இது எங்கள் அப்பாவுடைய பாட்டு, அதனால் அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு பாடிட்டே இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ ஷிவாங்கிக்கும் இவருக்கும் இருக்க அந்த ஒரு பாண்டிங் பார்க்கும்போது ஒரு பிரதர் அண்டு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக தான் இருக்குது. ஏன்னா
ஆரம்பத்தில் இவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வரைந்து வைத்த ஓவியம் அப்படின்ற பாடல் தான் ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து கவர் சாங் பண்ணியிருப்பாங்க. யார்டா இவன் நம்ம சிவாங்கி கூட சேர்ந்து பாடுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷாக் ஆகி பார்த்தாங்க. ஏன்னா சிவாங்கி அப்போ குக் வித் கோமாளியில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அஸ்வின் கூட பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது யாருப்பா இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் ஷாக்காக இருந்தாலும் அடுத்து தேன் இவங்க 2 பேர் சேர்ந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பண்ணதை பார்த்துட்டு 2 பேரும் லவ்வர்ஸாக இருப்பாங்களோ, சிவாங்கி சொல்லவே இல்லையே அப்படிலாம் சில கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்த நிலையில் சிவாங்கி யார் அண்ட் ஹர்ஷா யாருன்றதை 2 பேரும் மாறி மாறி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது பென்னி உன்னிகிருஷ்ணன் இவங்களுடைய மகள் தான் சிவாங்கி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க டீச்சராகவும் இருக்காங்க, கர்நாடிக் டீச்சராகவும் இருக்காங்க. ஸோ ஹர்ஷா அவங்கக்கிட்ட தான் போயிட்டு கிளாஸ் கற்றுக்கும் போது குட்டி பொண்ணாக அங்கேங்கே ஓடிட்டுருப்பாங்களாம். அப்படி ஓடிட்டுருக்க பார்க்கும்போது இந்த பிள்ளை பாட்டே கற்றுக்க மாட்டுதுன்னு அப்போவே அவங்க அம்மா புலம்புவாங்களாம். ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் இந்த அளவுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்து இப்படி ஆன் ஸ்க்ரீனில் சூப்பராக க்யூட்டான பேராக வளம் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலையா. இந்த விஷயத்தை அவங்களுடைய அக்காவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப க்யூட்டான பேராக இருக்காங்க, அவங்களுடைய காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஹர்ஷா பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய ஒரு செல்ல மகன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்பா கிட்ட ரொம்ப மரியாதை, அம்மா கிட்ட மிகவும் பாசம் அப்படி தாங்க எப்பயும் இருக்கார். எல்லாருமே அதை இப்போ நடந்த ஜீ தமிழில் நடந்த சரிகமப்பால் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ரொம்ப ஒரு க்யூட்டான ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. இவர் இந்த அளவுக்கு வரதுக்கு முக்கிய காரணம் தளபதி கூட சொல்லலாம். ஏன்னா தளபதி விஜய் அவர்களை சின்ன வயசில் இவங்க அக்கா பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ ஒரு குட்டி பையனாக அவர் முன்னாடி போய்ட்டு அங்கேயே ஓடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாராம். ஃப்யூச்சரில் இவர் முன்னாடி வரணும் அப்படின்னா இவரா இந்த தம்பியா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் என்னோடய திறமையும் நான் மியூசிக்லேயும் சரி ஆக்டிங் சினிமாவில் ஒரு பர்ஃபார்மராக நான் வளம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் அவரே என்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு தான் இவரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூப்பராகவே அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சிவாங்கியும் இவரும் சேர்ந்து லாலா ஹார்ட் நிக்காலா அப்படின்ற பாடலை ஆல்பம் ஒன்றா பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்ல ஹிட் ஆச்சு. இவருக்கு அர்ஜுனருவில் சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை ஒரு சில கான்சர்ட்லேயும் பாடியிருந்தார். குறிப்பாக வித்யாசாகர் அவர்களுடைய கான்சர்ட்டில் பாடி அசத்திட்டார்னே சொல்லலாம். நிறைய மேடைகளில் டான்ஸும் இப்போ பண்ணிட்டு வராரு. அவங்க அப்பா அம்மாவை ரொம்பவே ப்ரௌட் ஆக்கிட்டு வராரு. இவர் நினச்ச மாதிரி இவருடைய மகன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவர் தான் இவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹர்ஷா வருவாருன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவருக்கு ஹாபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தானே. ஸோ மியூசிக் ரிலேட்டடாக பார்ப்பாருன்னு பார்த்தா ஸ்பேஸ் ரிசர்ச்சு ரொம்ப பண்ணுவாராங்க. டெக்னிக்கல் ஓரியன்டாக நிறைய தேடுவாராம். அண்டு டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் எப்படிலாம் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிலாம் வந்து சர்ச் பண்ணுவாராம். இவர் பிகிலில் ஏஆர் ரகுமான் கூட சேர்ந்து ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தமன் அவர்கள் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இவர் சோலோவாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்றத நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து யாரோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.